நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். மக்கட்பேறு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். விளக்கம்: தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் 1,03,000 வாக்காளர்கள் நீக்கம். மீண்டும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி 15ஆம் தேதி வரை அவகாசம். புதுச்சேரியில் நியாய விலை கடைகள் மூலமாகத்தான் இலவச அரிசி கோதுமை வழங்கப்படுகிறது. விஜய் பேச்சுக்கு முதல்வர் ரங்கசாமி பதில். விஜய் திவாஸ் தினம். கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் ஆளுநர் முதல்வர் மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் 1,03,467 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இது மொத்த வாக்காளர்களில் 10% என்று புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது காரைக்கால், புதுச்சேரி, மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு முன்பாக 10,21,578 வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு 9,18,111 வாக்காளர்கள் உள்ளனர். இப்பணியில் 1,03,467 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இது முன்பு இருந்த வாக்காளர்களின் அடிப்படையில் 10% ஆகும் என்றும் இதில் இறப்பு காரணமாக 20,798 பேரும், குடிபெயர்ந்தோர் மற்றும் அவ்விடத்தில் வசிக்காதோர் என 80,645 பேரும், பட்டியலில் 2 முறை இருந்த 2,024 பேரும் நீக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுதுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் 9,18,000 பேரில் 2002இல் வாக்களித்த ஆவணம் தரப்படாத கண்டறியப்பட முடியாதோரும் இடம்பெற்றனர். அதன் அடிப்படையில் 71,428 பேரும் நோட்டீஸ் அனுப்புவோம். அவர்கள் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து உறுதி செய்ய வேண்டும். தொடர்ந்து பேசிய அவர், வாக்காளர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் புதுச்சேரியில் ராஜ்பவன் தொகுதியில் 18% வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதில் அதிகப்படியாக காமராஜர் நகர் தொகுதியில் 6,525 பேரும், காரைக்கால் வடக்கில் 5,129 பேரும், காரைக்கால் தெற்கில் 4,422 பேரும் நீக்கப்பட்டுள்ளனர். மாஹே தொகுதியில்தான் இருப்பதினாலே குறைவாக 898 பேர் நீக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகள் புதுச்சேரியில் செயல்படவில்லை என தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டிய நிலையில், புதுச்சேரியில் நியாய விலை கடை மூலம் அரிசி, கோதுமை பொதுமக்களுக்கு சென்றடைவதை கண்கூடாக பார்க்கலாம் என்றும் குறைகள் இருந்தால் சொல்லலாம் என முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் பொழுது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று மாலை திலாஸ்பேட்டை பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டத்தை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். 2 மாதங்களுக்கு 4 கிலோ கோதுமை என பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
கோதுமை திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, இலவச அரிசி மற்றும் கோதுமை தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்றும், சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் அரசு செயல்படுத்தி வருவதாகவும், வரும் ஜனவரி 3ஆம் தேதியில் 750 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் தொகுப்புகளும் நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் அரசு நிறைவேற்றும் என்றும் உறுதியளித்தார். மேலும் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் எதிர்க்கட்சிகள் நியாய விலை கடைகள் சரிவர செயல்படவில்லை என குற்றம் சாட்டியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுமக்களை விசாரித்தாலே நியாய விலை கடை மூலம் அரிசி, கோதுமை சென்றடைவதை கண்கூடாக பார்க்கலாம் என்றும், குறைகள் இருந்தால் சொல்லலாம் எனவும் தெரிவித்த அவர், பிரதமர் மற்றும் முதலமைச்சர் படம் மட்டும் அரிசி மற்றும் கோதுமை பையில் இருந்தால் போதும் என துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தி இருந்ததால் அவரது படம் போடவில்லை எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் அளித்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி மாவட்டத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியலை புதுச்சேரி தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்பு வெளியிட்டார். SIR திருத்தத்திற்கு பிறகு புதுச்சேரியில் 8,51,775 வாக்காளர்களில் 85,531 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதால் தற்பொழுது 7,66,244 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் மாகே, ஏனாம் ஆகிய மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி முதல் சிறப்பு தீவிர திருத்த பணி எனப்படும் SIR திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் மூலம் வீடு வீடாக சென்று SIR பணிகளை மேற்கொண்டனர். டிசம்பர் 11ஆம் தேதி பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களிடமிருந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் திரும்ப பெற்றனர். இந்த சிறப்பு தீவிர திருத்த பணியில் வாக்காளர்களிடமிருந்து பெறப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்கள் மற்றும் கள ஆய்வின் பொழுது கண்டறியப்பட்ட மரணமடைந்த வாக்காளர்கள், வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்த வாக்காளர்கள் மற்றும் வீடுகளில் இல்லாத வாக்காளர் கருத்தில் கொண்டு வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்பு வெளியிட்டார். அதன்படி சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்பாக புதுச்சேரியில் 8,51,775 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்பொழுது 85,531 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதால் புதுச்சேரி மாவட்டத்தில் 3,60,396 ஆண்கள், 4,05,728 பெண்கள், 120 மூன்றாம் பாலினத்தவர் என 7,66,244 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் நீக்கப்பட்டிருந்த வாக்காளர்களில் யாரேனும் தகுதி உள்ளவர்களாக இருந்தால் இன்று முதல் படிவம் எண் 6 பயன்படுத்தி விண்ணப்பித்து ஜனவரி 15ஆம் தேதி வரை வாக்காளர் பெயரை பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம். அவ்வாறு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதி உடையதாக இருப்பின் வருகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயர்களை சேர்க்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றியை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி கடற்கரையில் விஜய் திவாஸ் தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியின் அடையாளமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16ஆம் தேதி விஜய் திவாஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. புதுச்சேரி மாநிலம் குபேர் கடற்கரையில் இந்தியா பாகிஸ்தான் 1971ஆம் ஆண்டு போரை நினைவுபடுத்தும் விதமாக வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்று போரில் இறந்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். 50க்கும் மேற்பட்ட காவலர் படை வீரர்கள் கடற்கரையில் இசை அணிவகுப்பு மூலம் போரில் இருந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள். விஜய் திவாஸ் நிகழ்ச்சி காரணமாக புதுச்சேரி கடற்கரை விழா நடைபெறும் பகுதியில் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காலதீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற பஞ்சமூர்த்திகள் வீதி ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காலதீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் உள்ளது. தேவஸ்தானத்தில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் சோமவாரத்தை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் தேவஸ்தான வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட பஞ்சமூர்த்திகள் உட்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமிகள் வைக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பின்னர் வீதி ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமிகளை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மக்கள் உயிரை பறிக்கும் போலி மருந்து தொழிற்சாலை குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியும் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் பிரகாஷ் தலைமை தாங்கினார். ராஜ்குமார், ஸ்ரீனிவாச பெருமாள், கஸ்பர், சதீஷ், கேப்ரியேல், பாபு, குணா, சரளா, யாழ்பியர், இளவரசன், ஷாம் சுந்தர், சுல்தான், பாஸ்கர், ரமேஷ், பிரபு, பாலா, புனிதவல்லி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் டிவி நகர் ராஜா தொடக்க உரையாற்றினார். செல்வகுமார் நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து கண்டன உரையாற்றினார். மேலும் ராமசாமி, லோக ஐயப்பன், மங்கையர் செல்வன், ஜெகநாதன், அன்பரசன், வீரமோகன், அழகர் உள்ளிட்ட பல்வேறு பொதுநல அமைப்பின் தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்கால் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வலியுறுத்தி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கடைமடை விவசாயிகள் சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் 100 நாள் வேலை திட்டத்தில் பணி செய்பவர்களுக்கு தற்பொழுது 125 நாட்கள் ஆக உயர்த்தி உள்ளனர். இதனை உறுதி செய்து 125 நாட்களும் வேலை வழங்க வேண்டும் என்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு மாவட்ட கடைமடை விவசாயிகள் சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அதிகாரிகளை சந்தித்து விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள VCRC நோய் கடத்தி ஒழிப்பு ஆராய்ச்சி மையத்தின் பொன்விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொன்விழா கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தலைமை செயலாளர் டாக்டர் சரத் சௌகான், சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், VCRC இயக்குநர் டாக்டர் மஞ்சு நெஹி, முன்னாள் இயக்குநர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது VCRC நிறுவனத்தின் 50 ஆண்டு கால ஆராய்ச்சி வரலாற்றை வெளிப்படுத்தும் விதமாக நினைவு கையேடுகளை துணைநிலை ஆளுநர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் தனக்கும் மலேரியா நோய்க்கும் நீண்ட காலமாக ஒரு தொடர்பு இருப்பதாக கூறி தம் வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். மலேரியாவால் உயிரிழந்த தன் உறவினரின் 1 வயது மகனை படிக்க வைத்து இன்று ஒரு பெரிய மருத்துவராக உருவாக்கி இருப்பதை அவர் நினைவு கூர்ந்தார். ஏன்ஷியன் புதுச்சேரி போட்டோ மற்றும் வீடியோகிராஃபர்ஸ் நலசங்கத்தின் பதவியேற்பு விழாவில் புதிய நிர்வாகிகளுக்கு MLA சிவசங்கரன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஏன்ஷியன் புதுச்சேரி போட்டோ மற்றும் வீடியோகிராஃபர்ஸ் நலசங்கத்தின் பதவியேற்பு விழா 2026-2028 சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்களுக்கான நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், இணைச் செயலாளர்கள் பதவியேற்பு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழாவில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ரஞ்சித் என்கிற ராஜ்குமார் முன்னிலை வகித்தார். செயலாளர் ஜோசப் பிலிப் ஜார்ஜ் வரவேற்புரை ஆற்றினார். இந்த விழாவில் வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவரும் MLA சிவசங்கரன், வணிகர் சங்க தலைவர் பாபு ஆகியோர் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பதவியேற்பு பிரமாணம் செய்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர்கள் ரவி என்கிற மாரிமுத்து, கங்காதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ராமலிங்கம், அக்பர் அலி, ராஜன் பாபு, அருள்ஜோதி, பாலு என்கிற பாலமகேந்திரன், ஆனந்த் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக பதவியேற்றனர். பொருளாளர் நந்தகோபால் நன்றியுரை வழங்கினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
புதுச்சேரி மாநிலத்தில் 1,03,000 வாக்காளர்கள் நீக்கம். மீண்டும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி 15ஆம் தேதி வரை அவகாசம். புதுச்சேரியில் நியாய விலை கடைகள் மூலமாகத்தான் இலவச அரிசி கோதுமை வழங்கப்படுகிறது. விஜய் பேச்சுக்கு முதல்வர் ரங்கசாமி பதில். விஜய் திவாஸ் தினம். கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் ஆளுநர் முதல்வர் மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.